எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையினால் செத்து போனோமானால் சாகுவே. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்திரத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போல் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்திலே அறிவீர்கள். விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து அமிழ்ந்து ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 11வது பாடலை பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குட்பானவர் யார்? என்று பாடுவோம். 11வது பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குட்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குட்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குட்பானவர் யார்? கர்த்தாவே, உண
யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் கன்மலையே நீர் இறங்கி உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கன்மலையே நீர் இறங்கி உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எங்கள் அன்பிலுமே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருவார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் ஆயத்தமாகிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த 2026 வருஷத்திலே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஆயத்தமாக ஒப்புக் கொடுக்கும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறீர். எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இதயத்தின் தியானம் அனைத்தும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. உங்களுடைய வசனத்தை கேட்கிற உள்ளங்கள் கர்த்தாவே அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனப்பக்குவத்தை கட்டளையிடுவீராக. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இவர்களுக்கு சொன்னுடைய வார்த்தையின் பிரகாரம் திருவசனத்தை கேட்டு எங்கள் வாழ்வில் அவளை நடைமுறைப்படுத்தும்படியாய் கிருபைதார். உங்களுடைய தயவுள்ள கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை இந்த இடங்களில் நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் கர்த்தர்களோடு பேசுவீராக. உங்களுடைய திவ்ய வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. வருடத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நம்முடைய பாதை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையாகிய எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து தொடர்பாக நாம் ஆண்டவர் இன்றைக்கு தருகிற செய்தியை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, ஜனங்களுக்கு காவலாளனாயிரு. ஆண்டவர் இந்த வருடத்தில் தம்முடைய பிள்ளைகள் எவைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், அவர்கள் எப்படி ஆயத்தமாய் வாழ வேண்டும் என்பதை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? திருச்சபை உருவாக்கப்பட்ட இடத்திலே அது வளர்ந்து பெருக வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும், அது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுபோல அது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரதான நோக்கம். ஆண்டவர் ஒரு திருச்சபை வருடத்தில் ஸ்தாபிக்கிறார் என்று சொன்னார், அவர் இவைகளை முன்னரத்தித்தான் செய்வார். அதற்காகத்தான் அதற்கு சரியான ஆட்களை தெரிந்தெடுத்து அவருடைய கையிலே பணியை ஒப்புவிக்கிறார். நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்திலே எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற பணி அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டது என்ற உணர்வு
நமக்கு வேண்டும். நாம் செய்கிற பிரயாசங்களிலே அவை வாய்க்காமல் இருந்தால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதானாலும் சரி, குடும்பத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி அவர் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு நேராக நாம் போவோம் என்று சொன்னார், அது சரியாக நிறைவேறும். ஆனால் ஆண்டவர் காலகாலங்களிலே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய செய்திகளை கொடுக்கிறார், நடத்த வேண்டிய வழிமுறைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி நாம் வாசித்த யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட வாசிக்கலாம். யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சேமிப்பதை பார்க்கலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். 6ஆம் நாளிலோ அவர்கள் சேர்க்கிறதை, மற்ற நாட்கள் சேர்க்கிறதை, 5 நாட்களிலும் சேர்க்கிறதை காட்டிலும் இரட்டத்தனையாக சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே ஆயத்தப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். எதை சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் 6ஆம் நாளிலே இரட்டிப்பாய் சேர்க்க வேண்டும். எதற்காக இரட்டிப்பாக சேர்க்க சொல்லுகிறார்? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? தமிழக பிள்ளைகள் ஓய்வு நாளிலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே ஓய்வு நாளுக்கு முன்னாள் நாட்களிலே ஆண்டவர் ஒரு ஆயத்தத்தை செய்கிறார். எதை சொல்கிறார்? நீங்கள் இரட்டத்தனையாக சேர்க்க வேண்டும். 5 நாட்களிலும் நீங்கள் சேர்க்கிறதை காட்டிலும் 6ஆம் நாளில் இரட்டிப்பாக சேர்க்க வேண்டும். இரட்டிப்பாக சேர்த்து இந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலகட்டங்களிலே திருச்சபையானது அதன் மகிமை இழந்து போய் கிடக்கிறது. வெளிநாடுகளிலே அநேக சபைகள் இன்றைக்கு கல்விச்சாலைகளாகவும் காஃபி பார்களாகவும் பிரபலத்தினுடைய வழிபாட்டு ஸ்தலங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆரம்ப காலங்களிலே ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தன்னுடைய சுவிசேஷத்தின் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து அவளை ஆசீர்வதித்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஏராளமாக கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் செய்தார். ஆனால் இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பரிதாபமான சூழ்நிலை என்னவென்று சொன்ன, ஜனங்கள் கொழுத்து போனார்கள். அவருடைய தேவைகள் நிறைவேறின உடனே அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்த ஆண்டவரை மறந்து போனார்கள். எனவே தான் இன்றைக்கு எல்லா குழப்பங்களும் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்கிற மனிதர்கள் குறைந்து போகிறார்கள், துன்மார்க்கர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் குறைந்து போய் பாவிகள் நிறைந்து விட்டார்கள். காரணம் என்ன? பரிசுத்தரான தேவனை ஆராதிக்க வேண்டிய முறைமையின்படி அவரை ஆராதிக்க மறந்து போனபடியினாலே இன்றைக்கு தேசம் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் உள்ளே காணப்படுகிறது. தேசங்கள் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையினாலே அக்கிரமத்தினாலே சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். திருச்சபைகளானது மூடப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே போய்விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளிலே இரட்டிப்பாக சேர்க்க வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர் சொல்லுகிறதை கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று தெரியும். வனாந்திரத்திலே ஆண்டவர்களை கொண்டு வருவதற்கு முன்பாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் அவர்களோ கர்த்தரை சீக்கிரமாக பரீட்சை பார்த்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்திலிருந்து புறப்பட்டு சீன் வனாந்திரத்திலே வந்து விட்டார்கள். சீன் வனாந்திரத்திலே வந்தபோது ஆண்டவர் அவர்களை எப்படி போஷித்தார் என்பதை மறந்து. யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இரட்டிப்பாக சேர்க்க சொன்னார் என்பதை அங்கே எழுதி வைத்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது
வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படி அவர்களுக்காக அதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் அந்த ஜனங்கள் சீன் வனாந்தரத்திலே மன்னாவை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மன்னாவை பெற்றுக் கொள்ளும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வைக்கிறார். என்ன நோக்கத்துக்காக மன்னாவை சேமிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத இடத்திலே, அறுவடையும் விதைப்பும் இல்லாத இடத்திலே ஆண்டவர் உங்களை எப்படி போஷித்தார் என்பதை உங்கள் சந்ததியார் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக என்ன பண்ணணும்? மன்னாவை கொஞ்சம் எடுத்து சேமித்து வைக்க சொல்லுகிறார். மன்னா என்று சொன்னால் என்ன? அது தூதருடைய அப்பம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். ஆண்டவர் எதை கொடுத்தார்? ஒன்றுமில்லாத இடத்திலே மிகவும் விசேஷமான ஆகாரத்தை கொடுத்தார். அதற்காக என்ன செய்யப்படுகிறது? கர்த்தர் ஏன் அந்த ஓய்வு நாளிலே, ஓய்வு நாளுக்கு முதல் நாளிலே இரட்டிப்பாக சேர்க்க சொன்னார் என்று சொன்னார் அங்கே சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் 6 நாளும் இந்த உலகத்தை சிருஷ்டித்து வைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஆண்டவர் அதை ஓய்ந்திருந்தபடியினாலே அந்த நாளை நினைவுகூறும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னாவை இரட்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யாத்திரா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாளுக்கு சேர்த்து வைக்க ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திரா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், யாத்திரா 16:23. இதுதான் நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள். சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாய் இருக்கிறதை நாளை மட்டும் உங்களுக்காக சேர்த்து வையுங்கள் என்றார். ஏன் 6 நாட்களிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், 5 நாட்கள் நீங்கள் அண்டத்தைக்குள்ள ஆகாரத்தை அன்னன்னைக்கு பொறுக்க வேண்டும். 6ஆம் நாளிலோ நீங்கள் இரட்டிப்பாக பொறுக்கி 7ஆம் நாளுக்கு ஆயத்தமாக அதை பாதுகாத்து வைக்க வேண்டும். மன்னாவை எதற்காக ஆண்டவர் சேமிக்க சொல்லுகிறார்? நாளைக்கு மன்னா வானத்திலிருந்து பொழியாது. ஓய்வு நாளிலே மன்னா பொழியாது. எனவே ஆண்டவர் அந்த நாளுக்குரிய மன்னாவை பொழியப்பட ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். ஒரு பனி பெய்கிறது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை பனி பெய்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை பனி பெய்யாமல் இருந்த எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பனி எப்படிப்பட்டது? இயற்கையாக வருகிறது. நேற்றைக்கு பனி இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கும். ஆனால் சனிக்கிழமை வரையிலும் பனி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரையில் பனி இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை பனி இருக்காது. ஏன்? ஆண்டவர் வானத்தை அந்த நாளுக்கு சரியாக அடைத்து வைத்து அந்த மன்னாவை அவளுக்கு போஷிக்கிறவராக இருக்கிறார். மிக தெளிவாக சொல்லுகிறார், அந்த ஓய்வு நாளில் மன்னா வராது. 6 நாளில் என்ன பண்ணணும்? சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஏன் இந்த எப்படி நம்முடைய ஆண்டவர் சொன்ன மன்னாவை சேமிக்க வேண்டும்? யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிற, வாசிக்கலாம். அவரோர் புசிக்கும் அளவுக்கு தலைக்கு 1 ஓமர் அளவு சேர்க்க வேண்டும். 6ஆம் நாளிலோ தலைக்கு 2 ஓமர் அளவு சேர்க்க வேண்டும். எப்படி மன்னாவை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு 1 ஓமர் அளவு, 6ஆம் நாளிலோ 2 ஓமர் அளவு சேர்க்கணும். 1 ஓமர்னா எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 1.5 கிலோவிலிருந்து 1.25 கிலோ. இந்த மன்னா என்ன சைஸ்? கொத்தமல்லி அளவு. பெரியதில்லை, கொத்தமல்லி அளவு. இந்த கொத்தமல்லி அளவுள்ள மன்னாவை 1.5 கிலோகிராமிலிருந்து 1.25 கிலோகிராம் ஒரு நாளைக்கு
சேமிக்கணும். அப்ப எத்தனை மணிக்கு எழும்பணும்? வசனம் சொல்ல யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதில் சொல்லுது, இந்த யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, விடியற் காலையிலே சேர்க்க வேண்டும், வெயில் ஏற ஏற அது என்ன பண்ணும்? உருகி போகும். மன்னா எப்ப சேர்க்கணும்? விடியற் காலையில சேர்க்கணும். விடியற் காலையில் எப்ப சேர்க்கணும்? வெயில் வருவதற்கு முன்பாக சேர்க்கணும். 1.5 கிலோ 1.5 கிலோ 1.25 கிலோ மன்னா கொத்துமல்லி அளவானதை மொத்தமாக எடுக்க முடியாது. எப்படி இருக்கணும்? நுள்ளி கொடுக்கணும். அப்படிதானே? ஒரு நீங்க தனியா ஒரு கொத்துமல்லி நுள்ளி எடுக்கும்போது எப்படி இருக்கு? எவ்வளவு காணும்? அந்த 2 பேரை வச்சு அப்படியே நுள்ளி எடுக்கணும். அப்படிதானே? இல்லைன்னா நம்ம மண்ணோட சேர்ந்து மண்ணாவை எப்படி பொறுக்கணும்? அதிகாலையில் எழும்பணும். வெயில் வருவதற்கு முன்பாக அதை பொறுக்கி என்ன பண்ண? சேமித்து வைத்து அவர்கள் அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். 6ஆம் நாள்ல எத்தனை மணிக்கு எழும்பணும்? 1.5 கிலோ பொறுக்கணும்னா ஒரு மனிதன் மினிமம் 5 மணிக்கு முன்னாடி எழும்பி ஆகணும். 5 மணிக்கு முன்னாடி எழுப்பாம இருந்தா மண்ணா பொறுக்க முடியாது. அந்த 1.5 மணி ஒரு தலைக்கு 1.5 கிலோகிராம் சேர்க்கணும்னா 5 மணிக்கு எழுதி பண்ணாதான் முடியும். அப்ப 6ஆம் நாள் எத்தனை மணிக்கு எழும்பணும்? 4 மணிக்கு முன்னாடி எழும்பியார். 4 மணிக்கு முன்னாடி எழும்பி அதிகாலையில் மன்னாவை சேமித்து அவர்கள் குடும்பத்துக்கு தேவையான ஒரு தலைக்கு, ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருந்தா 6 கிலோ சேர்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? எல்லாரும் எழுப்பணும். ஒரு மனிதன் தனியாக உறங்கி விட முடியாது. பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாரும் எழும்பி மன்னா பொறுக்கணும். எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? ஓய்வு நாளை ஆண்டவர் விசேஷமாக வைத்திருக்கிறார். எதற்காக? ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கு ஓய்வு இருந்தார். அதனால தான் அந்த நாளை ஆண்டவர் விசேஷமாக வைத்திருக்கிறார். யாத்திரா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், எனவே ஓய்வு நாளிலே நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். யாத்திரா 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. யாத்திரா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அது நித்திய உடன்படிக்கையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாத்திரா 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளில் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். ஏசாயா 88ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே 2026ஆம் வருஷத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற காரியம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை மகிழ்ச்சியாக நிரப்பணும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், மேன்மையாக வைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சூத்திரம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட வாசித்து நாம் சீக்கிரமாக முடிக்க முயற்சி பண்ணோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை வீற்றிருக்க பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இன்றைக்கு நாம் இந்த வருஷத்துல கடைபிடிக்க வேண்டிய, நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஓய்வு நாள் என்று சொல்லுவது மனிதனுக்காக ஆண்டவர் உருவாக்கி வைத்தது மாத்திரமல்ல, அந்த நாள் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற நாள் மாத்திரமல்ல, ஆண்டவர் களிகூறுகிற நாள். அந்த நாள் ஆண்டவர் அந்த சராசரங்களை மாறுநாளில் உருவாக்கிவிட்டு 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்து களிகூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த களிகூறுதலிலே தம்முடைய பிள்ளைகள் அவரோடு இசைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 7 நாளிலே
7ஆம் நாளிலே ஏன் ஓய்ந்திருக்க வேண்டும்? ஆண்டவர் ஓய்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நம்மை போல சரீரம் இல்லை. ஆனால் மனுக்குலத்தை ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். எனவேதான் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு வாழ்விலே ஒரு நாள் ஓய்வை கொடுக்கிறார். ஓய்வில்லாமல் வேலை செய்தால் என்ன ஆகும்? ஓய்வில்லாமல் வேலை செய்தால் சரீரம் செத்து போகும். இந்த மண்ணுடைய தன்மை ஓய்வு கொடுத்து ஆண்டவர் அதனால் தான் 12 மணி நேரம் பகலையும் 12 மணி நேரம் இரவையும் கொடுத்து மனிதன் இரவு நேரத்திலே நன்றாக தூங்க வேண்டும், அவன் தன்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பகலையும் இரவையும் உண்டாக்கி வைத்தார். ஆண்டவர் அதை உருவாக்கி வைத்துவிட்டு ஒரு நாளை அவர் விசேஷமாக கொள்ளுகிறார் என்று சொன்னால் அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நித்திய கட்டளை என்பதை மறந்து போகக்கூடாது. ஆனால் சாத்தான் செய்கிற வேலை என்ன? தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவரை தொழுவதற்கு மாத்திரம்தான் எல்லா தடையும் வைக்கிறான். முதலாவது கொஞ்சம் ஆசை காட்டுகிறான். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்த என்ன கிடைக்கும்? டபுள் கிடைக்கும், ட்ரிபிள் கிடைக்கும். பார்க்கிறாங்க ஜனங்கள், ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்கள் வேலை செய்வதை காட்டிலும் எவ்வளவு கிடைக்கும்? 2 மடங்கு கிடைக்கும். என்ன பண்ணுகிறார்கள்? திங்கட்கிழமை வேலை செய்கிறார்கள், செவ்வாய் வேலை செய்கிறார்கள், திங்கட்கிழமை நல்ல பலனோடு போவார்கள். ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து விடுதலையாக ஆவி ஆத்ம சரீரத்திலே விடுதலை பெற்று போவார்கள். திங்கட்கிழமை வேலை செய்யும்போது கொஞ்சம் நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வரும்போது கொஞ்சம் பலகீனம் வரும். புதன்கிழமை என்ன பண்ணுகிறார்? திரும்ப இன்னும் மோசமான சூழ்நிலை. அதனால இடையில என்ன பண்ணுகிறோம்? செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் நம்முடைய ஆராதனை எதற்காக வைக்கப்படுகிறது? வந்து கொஞ்ச நேரம் பாடலை பாடி ஆண்டோட சமூகத்தில் இருந்து போவனுடைய சரீரத்திலே பலன் கிடைக்கிறது. ஆனால் மனுஷன் செய்கிற வேலை என்ன? திங்கட்கிழமை வேலை செய்கிறான், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லி 6 நாட்கள். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எப்படா ஓய்வு கிடைக்கும் என்று சொல்லி அவனுடைய சரீரம் வாஞ்சிக்கிறது. எப்படியாவது ஒரு நாள் லீவு கிடைத்தால் கொஞ்சம் இழைப்பாரலாம் என்று நினைக்கிற அந்த நேரத்தில் சாத்தான் சொல்லுவான், நீ ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தவன் என்ன கிடைக்கும்? இரட்டிப்பாக கிடைக்கும். என்ன பண்ணுகிறோம்? அந்த பலவீனத்தோடு வேலை செய்கிறார்கள். முடிவு என்ன தெரியுமா? அவருடைய சரீரம் பலனை இழந்து போகிறது. நமக்கு இன்றைக்கு வரக்கூடிய அநேக நோய்களுக்கு மூல காரணமே அதுதான். மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டிய சரியான ஓய்வை அவன் சரீரத்தை கொடுக்காதபடியினாலே அநேக நோய்கள் இன்றைக்கு மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இரவு இருந்தபடினாலும் நிறைய நேரம் இருந்தபடினால் ஜனங்கள் தூங்கினார்கள். இப்பொழுது இரவும் பகலும் வித்தியாசமாய் போனபடியினாலே செல்களுக்குள்ளே விழுந்து கிடக்கிறார்கள். இந்த டிவிகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிறபடினாலே அவருடைய சரீரமாகி ஆத்மா சரீரம் இளைப்பாறுதலை இழந்து போய் கிடக்கிறது. அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஆகிலும் இந்த உலகத்தின் எல்லா பாடுகளை விட்டு அவருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஆண்டவரிடை கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஓய்வு நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஆயத்தமாய் வந்து காத்திருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஷெட்யூல் போடணும். 5 நாள் வேலை செய்யணும். 6ஆம் நாள்ல இரட்டிப்பாய் வேலை செய்கிறோம். செய்துவிட்டு ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே ஓய்வு நாள் நம்முடைய சமூகத்திலே வரணும். அப்ப திங்கட்கிழமையில் அதுக்குடைய பிளானை போடணும். எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் ஓய்வெடுக்க வேண்டும், எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும், எவ்வளவு நேரம் குடும்பத்துக்கு செலவு பண்ண வேண்டும் என்பதை எழுதி வைத்து நீங்கள் செய்யும் போது இந்த வருஷத்திலே உங்கள் சரீரத்தில் உள்ள நோய்கள் விலகி போகும். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தின் நிறைவை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். நீங்கள் ஆசீர்வாதமாக 2026ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியில் ஒரு சாட்சி சொல்லணும். எப்படி? ஆண்டவர், நான் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் நின்று ஓய்வு நாளை ஆசரிக்க போகிறேன். எழுதணும். ஆண்டவரே, முடியாம இருந்த உண்மையில கண்டிப்பாக சிலருக்கு வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்கு, ஆனால் கூடிய மட்டும் இந்த ஓய்வு நாளை வேற எதற்கு கொடுக்காதுங்க. இந்த நாட்களுக்கு முன்பாக மிக கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த நாட்களிலே இரவு நேரங்களிலே சனிக்கிழமைகளை கொஞ்சம் முன்னாடி தூங்குவதற்கு முயற்சி பண்ணணும். ஆலயத்தில் நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை பாடி ஆராதித்து அவருடைய சமூகத்தினுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஓய்வு நாளை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன?
வேலையை நாம் ஒழுங்கு பண்ணணும். எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டும், சனிக்கிழமை எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டும், எத்தனை மணிக்கு படுக்கைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கணும். சரியான நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே வந்து சரியான நேரத்தில் 8 மணிக்கு நான் 8 மணிக்கு ஆலயத்துக்குள்ள இருக்கணும், 8:30 மணிக்கு நான் 8:30 மணிக்கு ஆலயத்துக்குள்ள இருக்கணும். அதை நான் கஷ்டப்பட்டாவது இன்றைக்கு தீர்மானமாக எழுதும். 5 நாள் வேலை செய்ய போகிறேன், சனிக்கிழமையில நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறேன்னு இல்லை தெரியும். ஆண்டவரே, எனக்கு சனிக்கிழமை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவதற்கு என்னுடைய பலனை நான் இழந்து போகக்கூடாது. ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வரணும். தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஆனாலும் சரி, அடிய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த சகோதரனே, ஓய்வு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியிலே நாம் போகும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய சரீர நன்மைகளுக்காக நாம் போராடும் போது நம்முடைய சரீரத்திலே பலனை இழந்து போகக்கூடாது. கேன்சர் என்று சொல்லக்கூடிய நோய் எப்படி வருகிறது தெரியுமா? அநேகருக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களை படிக்கிறோம், அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. இரத்தத்திலே நம்முடைய எலும்பு மஞ்சளிலே உருவாகக்கூடிய அந்த சிவப்பு அணுக்களானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அந்த எலும்பு மஞ்சளுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். ஒரு முதிர்ச்சியான உடனே அந்த இரத்தத்தோடு கலந்து ஹீமோகுளோபினாக வெளிப்படுகிறது. இப்பொழுது முதிர்ச்சி அடையாத செல் அந்த இரத்தத்திலே கலந்துவிடும் என்று சொன்ன அந்த முதிர்ச்சி அடையாத செல் தான் என்ன பண்ணுகிறது? அது இன்னொரு செல்லை உருவாக்கி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இழந்து போனபடியினாலே கட்டிகளை உருவாக்குகிறது. கட்டி விட்டு போனா என்ன ஆகுது? கேன்சர். காரணம் என்ன? ஓய்வில்லாத வேலை. டாக்டர் போல சொல்லுகிறார்கள், டென்ஷனாக ரெஸ்ட் எடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் சரீரத்திலே ஓய்வை இழந்து போனபடியினாலே அநேக நோய்களை நம்முடைய சரீரத்திலே சூழ்ந்து வருகிறது. இந்த வருஷத்தை தீர்மானமாக எழுதணும், சரீரத்தில் உள்ள பலனை நாம் இழந்து போகக்கூடாது. கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கணும், வேலையை ஷெட்யூல் பண்ணணும். பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கணும். குடும்பமாக உட்கார்வதற்கு தீர்மானம் எடுக்கணும். அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். நம்ம ஒழுங்கு பண்ணணும். நான் சனிக்கிழமை 10 மணிக்கு மேலே ஏற முடிச்சுவிட கூடாது. தூங்கணும். தூங்கும்போது என்ன பண்ணுவோம்? காலையில சமாதானமாக எழுந்து வந்து நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் 1 மணி நேரமும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 1.5 மணி நேரத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கழிக்க வேண்டும். எதற்கு ஆயத்தமாகணும்? நம்முடைய ஆண்டவருடைய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாகணும். முதலாவது எதற்காக ஆயத்தமாக வேண்டும்? அடைக்கலான் குருவிகள், தகைகளான் குருவிகள் என்ன செய்வதென்று தெரியாதபடி நம்முடைய ஆலயத்தை சுத்தமாக ஆய்த்துக் கொண்டிருக்கிறது. இளைப்பாறு நடத்துபவர்கள், எல்லா விதமான ஜனங்களாலே ஒதுக்கப்பட்டவர்கள், சரீரத்தில் நன்மை இழந்தவர்கள், வாழ்வில் எல்லா நன்மைகளை இழந்து கிடக்கிற ஜனங்களை நம்முடைய ஆலயத்துக்குள்ளே சேர்க்கும்படியாக ஆண்டவருக்கு வாசஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்பட வேண்டும். எதற்காக? ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து பரிசுத்தரை நாம் தரிசித்து நம்முடைய வாழ்விலே பரிசுத்தத்தை பெற்று கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறார். 2026 வருஷம் 2வது ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, prepare to Sabbath. ஆண்டவருடைய ஓய்வு நாளுக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். 52 வாரங்கள் இருக்கிறது. இந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறது, you must prepare to Sabbath. ஆண்டவருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக நாம் ஒரு ஆயத்தத்தை செய்ய வேண்டும். சரீர பலவீனம் இவைகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன சபத் ஆசரிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்விலே பரிசுத்த வேண்டும் என்று சொன்ன இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவருடைய ஓய்வு நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொன்ன நம்முடைய மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம ஓய்வு நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே எவ்வளவு சீக்கிரமாக ஓடி வருகிறோமோ அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் அந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே கழிப்பார்கள். எதற்காக ஆண்டவர் சொல்கிறார்? சபத் என்று சொல்லக்கூடியது நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகளை நடத்தி வந்த காரியங்களை அறிவிக்கிற நாள். அந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஏற்ற நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு வர வேண்டும். நாம் மாதிரி உள்ளவர்களாய் மாற வேண்டும். 8:30 மணிக்கு 8:30 மணிக்கு
சரியாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் 8:25 உள்ள வந்துடுவார். வந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருப்பார், சைன் போட்டு கொடுப்பார், இங்கிருந்து பார்த்துட்டு இருப்பார். இந்த ஒரு வாரம் எவ்வளவு நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு கொடுத்தேன், எவ்வளவு சுகபலனை கொடுத்தேன், எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்தேன். என்னுடைய சமூகத்துக்கு வருவதற்கு மாத்திரம் அவர்களுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளை ஏற்ற நேரத்துக்கு வேன்ல அனுப்பி விடுகிறார்கள். நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒழுங்காக செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திலே வருவதற்கு மாத்திரம் நேரத்தை வீணடித்து ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையே, நீ வளர வேண்டும் என்று சொன்னான், உன்னுடைய குடும்பம் வளர வேண்டும் என்று சொன்னான், உன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று சொன்னான். ஓய்வு நாளை சரியாக நாம் ஆசரிக்கும்படியாக ஆண்டவர் உருவாக்குறார். மனிதன் உருவாக்கினதில்லை ஓய்வு நாள், ஆண்டவரே உருவாக்கினார். ஆண்டவரே ஓய்ந்திருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக உருவாக அதற்கு ஆயத்தம் வேணும். அதுக்காக இன்றைக்கு நம்ம ஒரு ஷெடியூல் பண்ணணும். ஆண்டவரே, எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறேன், எத்தனை மணிக்கு கிளம்பணும், மண்ணா பொதுக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி வேதத்தை நீங்க வாசிக்கணும். உங்க கிச்சன்ல போய் உங்க ஸ்டவ் கொடுத்ததுக்கு முன்னாடி உங்க இருதயத்தை ஆண்டோட வார்த்தையினால கொடுக்கணும். அதுக்கு 5 மணிக்கு எழுப்பணும். நீங்க சனிக்கிழமை எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 4 மணிக்கு கிளம்பணும். ஏன் 10 மணிக்கு முன்னாடி தூங்க போனோம்னா அன்னைக்கு ரெட்டிப்பான வேலை. சனிக்கிழமை தான் சம்பளம் வாங்குற நாள், சம்பளம் கொடுக்குற நாள், எல்லாமே அந்த நாள் தான். அப்ப எப்படி பண்ணணும்? அதிகாரிகள் எழுப்பி சொல்லணும், இன்னைக்கு எனக்கு நேரம் பெஸ்டா போய் 4 மணிக்கு எழும்பி நீங்க செய்யும் போது ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு கிளம்புவீங்க, இல்லாட்டா எத்தனை மணி கிளம்புவீங்க? சனிக்கிழமை 7 மணி கிளம்புனா ஞாயிற்றுக்கிழமை 7 மணி தான். அதில் கவனமாக செய்ய. இன்னைக்கு சும்மா ஆண்டவர் கொடுக்குற செய்தி சும்மா விளையாட்டுக்கு இல்லை. இந்த சபை வளரணும், ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆசையாக இருக்கிறார். எனவே தான் இந்த செய்தியை கொடுக்கிறார். நம்ம இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஆயத்தங்கள் நம்ம செய்வோம்னா, உண்மையிலே சொல்றேன், இந்த முருகோட HFS சர்ச்சானது நீங்க நினைக்கிறவரை மிக அதிகமாக வளர்ச்சி அடையும். நாம் இந்த தேசத்திலே வளர்ந்து பெறுகிறோம். ஆண்டவர் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை நேர்மையாக வைக்கப் போகிறார். கன்னியாகுமரி டயோசிஸில் முருகோட ஒரு இடம் பொன்னிடத்துல பொறிக்கப்படணும். நான் எழுதுகிற அந்த சொல்லக்கூடிய 6 நாளும் 6 செய்தி, ஒரு சனிக்கிழமை பண்ணுமா என்று தெரியவில்லை. கொடுக்கக்கூடிய செய்தியை கவனமா கேளுங்க. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் மென்மையான காரியங்களை செய்வார். ஆண்டவர் ஒன்றையும் விருதாவாய் செய்கிறவர்கள். எனவே நாம் ஆயத்தமாய் காணப்படுவோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்மோடு விடைபெறுவதாக. நம்மிடத்தில் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று அணிக்கை செலுத்தலாம். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னே சூராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் என்னே சூராஜாவுக்கு. ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னின் சுராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னின் சுராஜாவுக்கு. எங்களை மூடி ஜெபிப்போம். நாங்கள் நல்ல தேவனை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் கொடுத்த தாரத்தமான காணிக்கையாக நன்றி செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இந்த நாளிலும் தந்தை பிள்ளைகள் கொடுத்த எல்லா காரியங்களிலும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி உடைய வார்த்தை பிரகாரம் கொடுத்திருக்கிறவர்களுடைய வதிக்கும்படியாக இருக்கிறார். கஷ்டப்படுற பணங்கள் ஒன்றும் பொருளாதாரம் ஒன்றும் சத்துவாங்களாக முடிவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய திருக்கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்கு நேர்களை கொடுத்த செய்திக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2026 வருஷம்
ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய தலைப்புக்கு நீ உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலவனாயிரு என்று சொல்லுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஆயத்தமாகி பிறரை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு காவலாளிகளாய் மாறும்படியாய் கருவினார். எங்கள் தேசத்திலே இந்த பகுதியிலே எத்தனையோ பேர் கண்ணீருக்குள்ளே, கவலைகளுக்குள்ளே, வருத்தங்களுக்குள்ளே எல்லா ஜனங்களால் வெறுத்து ஒடுக்கப்பட்டவர்களாய், கர்த்தாவே சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் கிடக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்கிற வாசஸ்தலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் வருஷத்தை கொண்டு சேர்க்கும்படியாக பயன்படுத்துவீராக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க சொன்னேன். ஓய்வு நாளை ஓய்ந்திருந்த நீர் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி நாங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்தீர். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் நாட்களை உங்களுடைய சமூகத்திலே வந்து சரியான நேரத்தில் உடைய பாதத்தில் தரித்திருந்து உடைய வார்த்தைகளை பற்றி ஜீவன் பெறப்படியாய் கிருபையார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இந்த நாளிலும் கூடி வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து மகிமின் பிரபாகம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருப்பதாக. குடும்பங்களில் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். ஆண்டவரே, எல்லா வீடுகளுக்குள்ளும் காணப்படும் எல்லா விதமான போராட்டங்களும் நீங்கி இந்த வருஷத்தில் கர்த்தர்களுக்கு நன்மை செய்து உயர்த்தினார் என்ற சாட்சி கேட்கும்படியாய் கிருபையார். எல்லா ஜனங்களை பலப்படுத்துவீராக. அதிகாலையில் இருந்து மன்னாவை பொறுக்கி வாழ்வை செழிக்கும்படியாய் கிருபையார். ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாய் பிள்ளைகள் வாழும்படியாய் கிருபையார். இந்த உலகத்தை தந்திருக்கிற நாட்களை உமக்காய் நாங்கள் வாழும்படியாக இருக்கும் உடைய திருக்கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவன் தந்தையை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். நீக்கப்பட்ட யாவராலும் ஏகந்து வரிருக்கே ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய இணையில்லாத பிரசன்னம் நம்ம அனைவரோடும்